இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல மட்டன் பிரெயின் ஒயிட் பொடி மாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு ஆட்டு மூளையை வச்சு தாங்க ஒயிட் பொடி மாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு முதல் மூளையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில லைட்டா தண்ணியை வச்சு மூளையை க்ளீன் பண்ணாலே சுலபமா க்ளீன் பண்ணிடலாங்க. ஆட்டு மூளையை ஈஸியா க்ளீன் பண்ற வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிறோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு சில்லு தேங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. உளுந்தம்பருப்பு லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகா, தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டில் பச்சை வாசனால போகணுங்க. அதே சமயத்தில் மசாலா நல்லா வேகணும். அதே மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கொருக்க கிளறி விட்டுட்டே இருங்க. மசாலாவில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மட்டனோட மூளையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஆட்டு மூளையை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டு மூளையில் எல்லா பக்கம் மசாலா பறதுக்கு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா ஆட்டு மூளை உதிரியாக போயிடும். அதே மாதிரி ஆட்டு மூளையை வேக வைக்கிறதுக்கான நேரம் 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் தாங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம். இதை 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான ஆட்டு மூளை ஒயிட் பொடி மாஸ் ரெடி. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவையான ரெசிபிஸ்க்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஆட்டு மூளை ஃப்ரையோட ரெசிபியும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் கேப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்க.